வெல்கம் டு கலெக்டிவ் ப்ரோக்ராமிங் கான்டெஸ்ட். இப்போ இந்த கலெக்டிவ் ப்ரோக்ராமிங் கான்டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்டெஸ்ட் அட்டன் பண்ணோன்னா நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான். ஸோ என்னென்னா, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ getready.co.in சைட்டுக்கு போகணும். போயிட்டு உங்களுடைய நேம் அண்ட் இமெயில் ஐடியெலாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தென் யூ டவுன்லோட் சாஃப்ட்வேர் ஃப்ரம் வெப்சைட். அதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் முடிஞ்ச வாட்டி பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடுங்க. ஸோ ஒன்ஸ் லாகின் ஆகிட்டிங்க அப்படின்னா, ஸோ யூ வில் பி ப்ரெசன்டட் ஒன் கொஸ்டின் அட் எ டைம். ஸோ அந்த ஒவ்வொரு கொஸ்டினாக நீங்கள் அட்டன் பண்ணணும். எப்படி அட்டன் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். தென் அதுக்குண்டான கோடிங் பார்ட்டில் போயிட்டு டைப் அடிங்க. தென் கம்பைல் பண்ணுங்கள், டெஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா டெஸ்ட் பண்ணும்போதே அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிடும். ஸோ தப்பாக இருந்தது அப்படின்னா அது நீங்கள் டீபக் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுங்கள். ஒன்ஸ் 100% கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இப்போது ப்ராக்டிக்கலாக எப்படி லாகின் ஆகிறது, என்ன பண்ணுறதுன்றதை நான் இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வருது. ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்டு, shss.co.in, what is the password, 7512. okay, so இதான் கொஸ்டின். find the sum of first, third and fifth digits of a given 5-digit number. For example, if the input is 38754, then the output should be 3754. ஸோ இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, ஒரு 5-digit நம்பர் நமக்கு கொடுத்துட்றாங்க. அந்த நம்பர்லேருந்து ஃபஸ்ட்டு டிஜிட் 3, தேர்ட் டிஜிட் 7, ஃபிஃப்த் டிஜிட் 4, இந்த மூணையும் கூட்டினோம் அப்படின்னம்னா 14 வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எங்கே கோடிங் ரைட் பண்ணோம் அப்படின்னா, இந்த கோடிங் டேப்பில் கிளிக் பண்ணி ரைட் பண்ணோம். ஓகே, ஸோ எப்படி ரைட் பண்ணோம்? சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோடிங்கை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 38754 இருக்குது. எனக்கு இந்த ஒவ்வொரு டிஜிட்டாக தனியாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கோடிங்கை ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இந்த ஒவ்வொரு டிஜிட்டாக நான் எப்படி முடிக்கிறது, ரொம்ப சுலபம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் சே D5. ஓகே, எனக்கு லாஸ்ட் டிஜிட்டை, அதாவது ஃபிஃப்த் டிஜிட்டை நான் D5ன்னு சொல்கிறேன். இதை நான் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், ரொம்ப சுலபம். மாடுலஸ் ஆஃப் 10 போடுறேன். இது என்ன அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட், இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் டெக்னிக். எப்படின்னா, ஒரு நம்பர்லேருந்து கடைசி டிஜிட்டை எடுக்கணும் அப்படின்னா 10ஆல் டிவைட் பண்ணணும், டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுக்கணும். ஸோ ரிமைண்டர் எடுக்கணும் அப்படின்னாவே மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா D5 = n mod 10. சரி, இது கரெக்டாக வருதா இல்லையான்றதை செக் பண்ணலாம். இது எப்படி செக் பண்ணலான்னா printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். சரி, லாஸ்ட் டிஜிட் சரி %d என்ன D5. ஸோ லெட்டஸ் நாட் பாதர் அபவுட். ஸோ நம்ம ஒரு இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணணும். நான் அதை பற்றி கவலைப்படலை. நான் ஜஸ்ட் ரிட்டர்ன் 0ன்னு கொடுத்துட்றேன், கம்பைல் பண்ணுறேன். ஸோ கம்பைல் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து கம்பைல் பண்ணணும். ஸோ இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்பைல்டு. இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கம்பைல்டுன்னு அவுட்புட் டேப்பில் வந்துருச்சு. ஸோ சப்போஸ் எரர் இருந்ததுன்னா நம்ம ரெக்டிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் கம்பைல் பண்ணணும். அப்படி இல்லாதப்போ என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் ஃபெயில்டு, பிகாஸ் நான் இப்போ கரெக்டான கோடிங் எழுதலை, கண்டிப்பாக டெஸ்ட் அண்ட் ஃபெயில்டுன்னு தான் வரும். பட் நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா ரிசல்ட் நம்ம என்னன்றதை டெஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், லாஸ்ட் டிஜிட் 5, அதாவது 1 2 3 4 5ன்ற இன்புட்டை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது கடைசி டிஜிட்டை 5ன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம லாஸ்ட் டிஜிட்டை கரெக்டாக பிரிச்சிட்டோம். ஸோ இப்போது அதுக்கு முன்னால் டிஜிட்டை எடுக்கணும். தட் இஸ் 1 2 3 4 5ல் D4 அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் எனக்கு என்ன பண்ணணும்னா n mod 10ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், எகெயின் n mod 10 அப்படிங்கும்போது 5 டிஜிட் இருக்குது. 5 டிஜிட்டில் லாஸ்ட் டிஜிட் தான் வரும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். இதே ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணால் என்ன ஆகும், 4th டிஜிட் %d D4. இதை நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்குறேன்.
இப்போ என்ன இருக்கு, லாஸ்ட் டிஜிட் 5, ஃபோர்த் டிஜிட் 5. பட் ஆக்சுவலாக நமக்கு என்ன வந்திருக்கணும்னா 4 அப்படின்னு வந்திருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணோம், அடுத்த டிஜிட்டை எடுக்கிறதுக்கு முன்னால் எண்ணில் இருந்து லாஸ்ட் டிஜிட்டை ட்ராப் பண்ணும். எப்படி ட்ராப் பண்ணுறது, n ஈக்குவல்ஸ் n பை 10 இன்டீஜர் டிவிஷன் பண்ணோம். 10ஆல் டிவைட் பண்ணி இன்டீஜர் டிவிஷன் பண்ணோம் அப்படின்னம்னா லாஸ்ட் டிஜிட் ட்ராப் ஆகிடும். இங்கே ஏற்கனவே லாங்னு இருக்குது, இந்த நம்பர் உள்ளே வர நம்பர் லாங்காக இருக்குது. நான் 10ஆல் டிவைட் பண்ணி அதே வேரியபிளை ஸ்டோர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுலாம் ட்ரங்கேட் ஆகும். ஸோ ட்ராப் லாஸ்ட் டிஜிட். இந்த கோடிங் எதுக்கு ஈக்குவலண்ட்னா ஒரு டிஜிட்டை ட்ராப் பண்ணுறேன். இது என்ன, எக்ஸ்ட்ராக்ட் லாஸ்ட் டிஜிட். ஸோ இப்போ என்னுடைய கோடிங் கரெக்டாக ரிசல்ட் கொடுக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்னுடைய கோடிங் கரெக்டாக இருந்ததுன்னா சாம்பிள் இன்புட், சாம்பிள் இன்புட் நான் கூட கொடுத்துக்கலாம். சரி, n ஈக்குவல்ஸ் நம்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 38743. இப்போது 3 எனக்கு 5th டிஜிட்டாக வரணும், 4 அப்படிங்கிறது 4th டிஜிட்டாக வரணும். கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுறேன். ஸோ 3ங்கிறது லாஸ்ட் டிஜிட், 4ங்கிறது 4th டிஜிட். ஸோ என்னுடைய கோடிங் கரெக்டாக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே ரிவர்ட் பண்ணுறேன். ஸோ எகெயின் ட்ராப் 1 டிஜிட். D3ல n mod 10 போடுறேன், 3rd டிஜிட் வந்துருச்சு. எகெயின் ஒரு டிஜிட்டை ட்ராப் பண்ணுறேன், ஸ்லாஷ் ஈக்குவல்ஸ் 10. D2ல என்ன பண்ணுறேன்னா n mod 10 போடுறேன். ஸோ D1ல் n ஸ்லாஷ் ஈக்குவல்ஸ் 10. D1 ஈக்குவல்ஸ், அஃப்கோர்ஸ் 4 முறை ட்ராப் பண்ணிட்டோம்னா nல என்ன இருக்கும், கடைசி டிஜிட் மட்டும் தான் இருக்கும். அதை நான் டைரெக்டாக போட்டுக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் D1 ப்ளஸ் D3 ப்ளஸ் D5 வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறேன். சரி, ஓகே, இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறோம். ஓகே, கம்பைல். அன்டிஃபைன்டு சிம்பிள். ஸோ இங்கே பாருங்கள், எரர் சொல்கிறாங்க. இந்த டிஜிட்லாம் இந்த D3 D2 D1லாம் டிஃபைன் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ ஹவ் மேட் எ மிஸ்டேக். ஸோ ஐ எம் டூயிங் திஸ் D2 D1. மறுபடியும் கம்பைல் பண்ணுறேன், டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ D4 இஸ் அசைன்ட் எ வேல்யூ தட் இஸ் நெவர் யூஸ்ட் இன் த ஃபங்க்ஷன். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரன் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் ரன் ஃபெயில்டு. ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5க்கு டெஸ்ட் ரன் ஃபெயில்டுன்னு சொல்கிறோம். எப்படி ஃபெயில்டு? ஓகே, இப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக 3 டிஜிட். ஓகே, நான் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் டெஸ்ட்டுக்காக ஒரு நம்பர் நானும் அசைன் பண்ணியிருந்தேன், அதை தூக்கிடுறேன். டெஸ்ட். வா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்னுடைய ப்ரோக்ராம் 3 டெஸ்ட் கண்டிஷன்லையும் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ நான் ஓகே கொடுத்தோன்னே எகெயின் இட் மூவ்ஸ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதே மாதிரியே 60 மினிட்ஸ்க்குள்ளார நம்ம 10 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணோம். தட்ஸ் ஆல்.